பத்திரிகையாளர் என்ற போர்வையில், ஊடகம் என்ற போர்வையில் ரவீந்திரன் துரைசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறார். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவாக பேசுகிறார். அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவாக பேசுகிறாரு, நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவாக பேசுகிறாரு. அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னா அதில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, இவர் பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் தான் சீமான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற வகையில் ரவீந்திரன் சாமி சொல்கிறார். ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி மீது மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு இருக்கு. ஆனால் அதை கெடுக்கிற வகையில் இவர் பாஜக கிட்டையும் பணம் வாங்கிட்டு நாடார் சமுதாயம் அப்படிங்கிறதுனால ரவீந்திரன் சுவாமி அங்கிட்டும் ஒரு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செய்கிறார். தமிழ்நாடு முழுக்க நிறுத்தி இருக்கிற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பெரிய அளவுக்கு பெரிய புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தேன்மொழி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தேன்மொழி அந்த பகுதியில் எந்த விதமான களப்பணியுமே செய்யல. அப்போ அந்த நாம் தமிழர் கட்சி ஓட்டு அந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்க சந்திரமோகன் அதிமுகவுக்கு போதுங்கிறது சார்.